அவங்க அக்கா கிட்ட எனக்கு அப்பா கல்யாண விஷயம் பேசுறாரு, எனக்கு கல்யாணம் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றா. அவங்க அக்காவும் சரி நான் அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்றா. இப்ப அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட எனக்கு கொஞ்சம் டீ மட்டும் போட்டு தர முடியுமான்னு கேக்குறாரு. அவங்களும் சரின்ட்டு போறாங்க. அந்த பொண்ணு கிச்சனுக்கு போறா. அவங்க அம்மா அப்பா இப்பதான் வந்திருக்காரு, எதுவும் பேசாத அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு அப்ப எப்ப பேசுறது, இப்ப பேசலைனா அப்படின்னு திட்டுற. அவங்க அம்மாட்ட போய் பேச சொன்னதுக்கு நாளை பேச முடியாதுன்றாங்க. அப்ப கம்முன்னு இரு நானே பேசிக்கிறேன் அப்படின்றா அந்த பொண்ணு. அவங்க அப்பாட்ட போயிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா அப்படின்றா. அவங்க அப்பாவும் சொல்லும் இந்த மாதிரி தங்கச்சிக்கு படிப்பு மேலதான் இன்ட்ரெஸ்ட், கல்யாணம் பத்தி பேசாதீங்கப்பா அப்படின்றாங்க. உங்க அப்பாவும் படிச்சு முடிச்சுட்டு தானே கல்யாணம் பண்ண போறோம், இப்ப படிக்கட்டும் நல்லா அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா அவ காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பாவும் பொம்பளை பிள்ளை வேலைக்கு போய் நான் உட்காந்து சாப்பிடுமா, என் கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்க அம்மா டீ வந்து குடுக்குறப்ப அவர் தான் காசு எடுத்து தராரு பாலுக்கு. அந்த பொண்ணு சொல்றா ஏன் பையில தானே காசு இருக்கு, உங்க ஒய்ஃப் கிட்டே சொல்லலாம்ல, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களெல்லாம் நாங்க நம்பி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பாவும் அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் இவங்க 2 பேர் கடைக்கு போறப்ப பேங்க்ல இருந்து வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து இதுல கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாத்தாக்கு எழுத தெரிஞ்சிருக்காது, மையும் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. இந்த பாப்பா தான் அவர் பேரை எழுதி காமிக்கிறா. இந்த பாப்பா அவங்க அம்மாவை கூப்பிட்டு அம்மா தாத்தாக்கு எழுத தெரியலமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறா. அப்பதான் அவங்க தாத்தா நம்மளும் படிச்சிருக்கலாமோ அப்படின்னு ரியலைஸ் பண்றாரு தப்ப.